ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ராகி பால் பண்ண போகிறோம். ராகி களி. அது கூட வந்து கீரை பப்பு பண்ண போகிறேன். அது வந்து நல்ல புளிப்பாக காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சிறுகீரை வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூட வந்து புளிச்சக்கீரை ஒரு கையளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு கடைசியாக கல்லுப்பில் நல்லத்தண்ணில் கழுவி தனியாக வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு பருப்பு எடுத்து அதையும் கழுவிக்கிறேன். அது கூட வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பழுத்த தக்காளி இதெல்லாமே வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த ராகி களியும் இந்த கீரை பருப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்ற அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு மிக்சியில் வந்து சின்ன மிக்சி ஜாரில் வந்து ஒரு 6 வரமிளகா கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி அந்த குக்கர்லேயே சேர்த்துக்கிறேன். இப்போ கீரையெல்லாம் நல்லா கழுவுனதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அந்த கீரை பப்பு. புளிப்புக்கு வந்து புளிச்சக்கீரை போடுறதுனால நான் புளி எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் வெறுமனே கீரை வேறு எதாவது கீரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து புளிப்புக்கு புளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் மூடி ஒரு 6 விசில் 7 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மற்ற வச்சு நல்லா மசிச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். அதுக்கு தாளிப்பு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த கீரை பப்பில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு ஆஃப் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வெங்காயம் சாப்பிட்றப்ப அந்த கீரை கூட அப்படியே கடிக்கிறப்போ ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கருகு பொரிஞ்சோன்னே வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அது கூட வந்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரை பருப்பு பண்ணியிருக்கோம்ல குக்கரில், அது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ராகி களி பண்ணலாம். ராகி பால். அது வந்து நான் ஆல்ரெடி குக்கரில் நார்மலாக நம்ம ரைஸ் வடித்து வச்சுக்கலாம் குக்கரில். அதுக்கு வடிக்கிறப்போ வடிக்கிறனாலும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி கொஞ்சம் குழஞ்சி வடிச்சிக்கணும். கொஞ்சம் நார்மலாக இருந்தால் சுடுதண்ணி ஊற்றணும். ஒரு 2 கப் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி சாதம் கொதிக்கிறது பார்த்திங்கனாலே தெரியும் வீடியோவில். அப்போ வந்து ஒரு 1/2 கப் வந்து நம்ம வந்து ராகி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மற்ற வச்சு கரைச்சி